நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என் வீடியோஸை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு விஷயத்த வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன் எல்லா வீடியோலையும். லைக் இது வாங்கணும்னு எனக்கு ஆசை, லைக் இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு அது எனக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அண்ட் ஐ ஃபைனலி வாட் இட் ஐஃபோன் 15 ப்ரோ. நான் மேக்ஸ் வாங்கலாம் தான் நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து மேக்ஸ் வந்து பெருசாக இருக்கும் வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து வாங்குறதுலே டாப்பில் வாங்கணும், எனக்காக நான் கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எனக்கு ஆசை இருந்துச்சு. லைக் அப்புறம் நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் ஐஃபோன் 15 ப்ரோ வச்சுட்டு இருந்தாரு. எனக்கு கையில் பிடிக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எனக்கு அது ஓகே, நம்மளுக்கு செட் ஆகுது. நம்ம வந்து அப்பப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக வெளில எடுத்துகிட்டு போவோம். ஸோ வந்து அவ்வளோ பெருசாக கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் 15 ப்ரோக்கு வந்துட்டேன். ஸோ ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அண்ட் நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாருக்கும் வந்து வந்துட்டான்டா சீன் போட, இந்த வயசில் வாங்கிட்டான்னு சொல்லி சீன் போடுறான், ஃப்ளெக்ஸ் பண்ணுறான், காட்டுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கேரக்டர் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த வீடியோலேருந்து வெளில போயிடுங்க. என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எப்போ வரைக்கும் இதே மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டெப் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. ஈவன் நான் கூட வந்து ஒரு டைம்லலாம் வீடியோஸ் பார்க்கும்போது சீன் போடுறான்டா. ஏன் நிறைய பேர் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல, லைக் அவரே சில இதெல்லாம் வாங்கும்போது, கார்லாம் வாங்கும்போது அவனுக்கு அடிச்சிச்சு லக்கு, அவனுக்கு அடிச்சிச்சுரா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது யூ வாண்ட் ஈவன் ட்ரை. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு 16 வயசு பையன் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கினான், அதுவும் அவன் காசுன்னு சொல்லி. எனக்கு வந்து அப்போ அந்த டைம்ல வந்து ஏதோ லக் அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா வேற வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேறன்னு சொல்லி அப்படியே அது மறந்துட்டேன். அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ரிகர் ஆச்சே தவிர அதுக்கப்புறம் நான் எதுவுமே அதை பத்தி யோசிக்கல. அதே சல்மான் இப்போ ஒரு 19-20 இருக்கும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தன் லாம்போர்கினி வாங்குறான், அவனோட வயசு வந்து 19 வெளிநாட்டுல. ஸோ அப்போ நான் வந்து எப்படா இவன் வாங்குறானுங்க, என்னத்த தான்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படி திங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வேற என்ன வீடியோ பார்த்தேன், எப்படி காசு பண்றானுங்க, எப்படி அவன் வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சேன். புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என்ன பண்றான். ஒரு கிரிப்டோவில் இருந்தவன் லைக் அப்பப்போ ட்ராப் ஷிப்பிங் பண்றான், அதனால இவன் காசு வருது, அதனால இவன் வாங்கினான்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன், லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன், பார்க்க ஆரம்பிச்சேன், தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இது எல்லாமே பண்ணதால தான் நான் இப்போ இந்த லெவலில். இது வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு இல்லைதான். லைக் நிறைய பேர் சொல்லாங்க ஐஃபோன் வந்து பெருசு தான். எனக்கு நான் என் காசுல வாங்கினது பெருசு தான். லைக் நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்திருக்கும். எனக்கு இது வந்து யூடியூப்னால தான் வாங்கணுன்றது ஒரு ஆசை. 1 இயர் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து நானே கிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்னது தான். இப்போ என்கிட்ட ₹1 காசு இல்லை. சரி, நான் இது எப்படி வாங்கினேன், இந்த காசை நான் எப்படி ஜென்ரேட் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலான்ற தாட் வந்துச்சுன்னா என் வீடியோஸே இப்போ நிறைய பாருங்கள். எதில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, யார் எப்படி ஏர்ன் பண்ணாங்க, நான் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுறேன், நான் எப்படி ஏர்ன் பண்ணேன், நான் எப்படி லாஸ் பண்ணேன்னு கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. லேர்ன் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு ஆக்ஷனாக மாற்றுறது மட்டும்தான் அது பெஸ்ட் ஆன்சர். நான் இவ்வளோ தூரம் வந்து 1 இயர் வச்சா 2023 February 2 என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டு தான் இருக்கேன். பட் அப்பப்போ கொஞ்சம் 2 வாரம் 3 வாரம் மிஸ் ஆகுது. பட் கண்டினியூஸாக போகிறதால எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி. அண்ட் யாரோட ஹெல்ப்பும் கிடையாது. ஒருத்தனுக்கு தெரியாது நான் இந்த வந்து யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. யாரோட ஹெல்ப்பும் கிடையாமல் 783 இப்போ பார்க்கும்போது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் கூட ஏதோ ஸ்டாண்ட் வச்சுட்டு இருக்கான், லைட் ஏதோ வச்சுட்டு இருக்கான், இது பண்ணுறான் யூடியூப்ல அப்படிதான் தெரியுமே தவிர எங்கள் அம்மா கூட கேட்பாங்க லைவ்லாம் போறிய, வீடியோலாம் போடுறீங்க, எங்களுக்கு எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தனியாக நின்று வந்ததால நானே எனக்கு ஹெல்ப் கிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணது தான் இந்த விஷயம். ஸோ எல்லாருக்கும் மைண்டில் வந்திருக்கும் எப்படிடா இவன் 20 வயசுல வந்து ஒரு ஐஃபோன் வாங்கினா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் டிசம்பரில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் 0 to எப்படி 1 lakh நான் ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி. அதுலேருந்து எனக்கு ஒரு 25% அமௌண்ட் இருந்துச்சு. மிச்சதெல்லாம் என்ன ஆச்சுன்னா செலவு பண்ணிட்டேன், சில இன்வெஸ்ட் பண்ணேன், சில போயிடுச்சு, நிறைய விஷயம் ட்ரை பண்ணி அப்படியே போயிடுச்சு. நான் அது கண்டுக்கல. லைக் மணி இஸ் ஜஸ்ட் பேப்பர் நான் திங்க் பண்ணுறேன். அதுக்குன்னு சொல்லி காசு வந்து வீசுறவங்க கிடையாது. லைக் போயிடுச்சுன்னா லைக் நம்ம ரிஸ்க் எடுத்தால் தான் ஏதாவது கிடைக்கும்ன்றது. ஸோ ஐ யூஸ் டு ட்ரை நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணேன், நிறைய செட்டே ஆகல. இப்போ அதை திருப்பி ட்ரை பண்ணதில்லை, தெரிஞ்சதால தான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதுலேருந்தே 25% இருந்துச்சு. பேலன்ஸ் 35 வந்து நான் காசு சேர்த்து வச்சிருந்தேன். இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து சேர்த்துட்டே இருந்தேன். ஏன் அதை சேர்த்தேன்னா நான் வேற ஒன்றுத்துக்காக சேர்த்தேன். பட் இப்போ எனக்கு வந்து அந்த ஐஃபோன் வாங்கணும், எனக்கு வந்து வாங்கியே ஆகணும், எனக்கு நானே கிஃப்ட் பண்ணி எனக்கு நானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டே இருந்துச்சு. அது ஏன் வந்து இப்போ ரீசெண்டாக இது வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ எனக்கு தாட் வந்துச்சுன்னு சொல்லி நான் வாங்கிடணும் அப்படின்னு எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே 35 25 அது போட்டால் கூட 60% ஆயிடுச்சு. பேலன்ஸ் 40% என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தாட் வரும்போது வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், நான் திருப்பி தந்துடுறேன் எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் வந்து என் சொந்த காசு தான் வாங்கணும்னு நினச்சேன். என்ன ஆச்சுன்னா அந்த 1 lakh வச்சிருந்தா நான் வாங்கிட்டு இருப்பேன், அந்த சேலே வச்சிருந்தா நான் வாங்கிட்டு இருப்பேன். ஏன் 1 நான் 2 வாங்கிட்டு இருப்பேன், நிறையவே இருந்துச்சு என்கிட்ட.
பட் நான் வந்து அதை ட்ரை பண்ணதால அப்படியே போயிடுச்சு. அண்ட் நான் லைவ்ல கூட சொல்லியிருப்பேன், மார்ச் 31 லைவ் வரும்போது அன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு கால் வந்து அந்த லீடு ஒன்று கேன்சல் ஆச்சு. ஸோ அது வந்திருந்தா என்னால் இதே ஃபோன் 3 வாங்கியிருக்க முடியும். ஸோ எனக்கு எவ்வளோ அது கேன்சல் ஆகணும்னு வெக்ஸ் ஆச்சோ, அது வந்து அந்த லைவ்லேயே நான் சொன்னேன், எனக்கு வந்து பேசவே விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் நான் சொல்லிட்டேன்றதுனால நான் லைவ் வந்தேன் அப்படின்னு சொல்லி. அது இன் பண்ணி தான் நான் இருந்தேனே. அது வந்துச்சுன்னா லைக் வீட்டுக்கு இது சிலது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, சில எனக்குன்னு ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்குன்னு சொல்லி இந்த அமௌண்ட் வச்சிடலாம்னு சொல்லி தான் நான் ஃபிக்ஸ்டாகவே இருந்தேன். ஒரு 1.5 வாரம் அது நல்லாவே போச்சு. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன். 35% எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து அப்பப்போ வந்து மொத்தமாக வந்து சேர்த்து வச்சது மட்டும் கிடையாது, நான் அப்பப்போ வந்து இந்த ரியல் எஸ்டேட் இருக்கிறது எனக்கு வந்து வீடு ரெண்ட்டுக்கு கேட்டு வருவாங்க, அப்புறம் கடை ரெண்ட்டுக்கு கேட்டு வருவாங்க, லீஸுக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து நான் பண்ணி தரும்போது எனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ரொம்பலாம் கிடையாது. 50,000 வாடகைனா 50,000 அட்வான்ஸ்னா அதில் 1% வரும். 500 வரும். நான் வந்து வீட்டுக்குலாம் வந்து 1% வாங்க மாட்டோம். நிறைய பேர் வந்து 5%, 4% அப்படி வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5%, 2,500 வரும். வீட்டில் சொல்லியிருப்பேன், லைபிலிட்டிஸ்க்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து லைபிலிட்டிஸாக நான் பார்க்கவே இல்லை. இதுக்கு வந்து ஒரு யூடியூபுக்கு வீடியோ குவாலிட்டி டெவலப்பராக பார்க்குறேன், அப்புறம் இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறதுக்காக பார்க்குறேன். லைக் நான் வந்து வாங்குறேன், பட் அது வந்து என்னோட ஒர்க்குக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி தான் நான் அசெப்ட் பண்ணி வாங்கினேன். அண்ட் இஃப் யூ கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், வை காண்ட்? அதுக்குன்னு சொல்லி நான் கடனில் போய் வாங்குங்கன்னு எப்பயுமே சஜஸ்டே பண்ண மாட்டேன். இப்போ நான் என் ஐஃபோன் வாங்கினதும் நான் ₹1 கடன் இல்லை, வீட்டில் தான் தரணுமே தவிர, பட் நான் வேற யாருக்குமே கடன் கிடையாது. வெளியிலேருந்து வாங்கி தரது எங்கள் வீட்டில் கூட முடிஞ்சா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படி தான் சொன்னேன். லைக் இல்லை, என் பையன் கேட்டான், நான் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. இது ஒரு அசட்டாக தான் நான் யோசிச்சேன். ஏன் அப்படின்னா, இதுலேருந்து நான் வீடியோ பண்ண போகிறேன், யூடியூப்ல பண்ண போகிறேன், நிறைய விஷயங்கள் தான் நடக்குது. என்னால் வந்து ஆண்ட்ராய்டில் சுத்தமாக எடிட்டே பண்ண முடியல. இதில் தான் வீடியோ எடுக்கிறேன், இதில் தான் எடிட்டே பண்ணுறேன், இதில் தான் படிக்கிறேன், இதில் தான் வந்து வேலைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுறேன். எல்லாமே இதிலே பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஹேங் ஆகிடுது. இது வந்து ஒரு 40-30 அப்புறம் சார்ஜ் இறங்கிடுச்சுனாலே ஹேங் ஆகி வருது ஃபோன். அப்புறம் வந்து திருப்பி சார்ஜ் போட்டு, ஸோ அந்த ப்ரெஷர் எனக்கு காண்டாயிடுது. அட என்னடா அப்படின்னு சொல்லி. ஸோ 2 ஃபோன் வாங்கினேன்னா இதில் எடிட் பண்ணலாம், இதில் எடிட் பண்ணலாம், இதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த தாட் ப்ராசஸ்லேயும் வாங்கினேன். நான் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ வந்து நான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு டைம் வந்து அவன் சீன் போடுறான், அவன் வந்து லக்கில் ஏதோ வாங்கிட்டு இருப்பான் அப்படின்ற கேரக்டர் தாட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். அதுக்காக மட்டும் தான் நான் எப்பயுமே வீடியோஸ் எப்படி போடுவேன்னா, 15 வயசு சல்மான், 16 வயசு சல்மான், 18, 20 இந்த மாதிரி வயசுல இருக்கிற சல்மான் எப்படி திங்க் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ஸோ அவனுக்கு புரியறதுக்காக தான் நான் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாகவே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐஃபோன் நிறைய பேருக்கான ட்ரீமாக இருக்கும். பட் இது பார்க்கும்போது எப்படி வாங்கினான்றது ட்ரிகர் கிடைச்சாதான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை பாயிண்ட் பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன் தவிர இந்த ஃப்ளெக்ஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னு தான் இருந்துச்சுன்னா டேக் இட். எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் அப்படி நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் அப்படியே நினச்சிட்டு தான் இருக்கணும். லேர்ன் பண்ணணும்னு நினைங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க, கேட்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, எப்படி அவன் வாங்கினா, ஹவு, why can't I, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய கேட்க ஆரம்பிங்க. இஃப் இட் மேக்ஸ் யூ ஹாப்பி, ஜஸ்ட் கோ ஃபார் இட். வேற எதுவுமே கிடையாது. எனக்கு இது வந்து வாங்கினதால சந்தோஷம் இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன், எத்தனை நாள் படித்தேன், எத்தனை நாள் தனியாக இருந்து யோசிச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே அந்த ஒரு மூமெண்ட் வந்து என்னை மறக்க வச்சிச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைம் மட்டும். அப்புறம் வந்து ஓகே, இனிமேல் நம்ம ஏதாவது நினைச்சோன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை. அதே மாதிரி தான் நீங்களும் ஏதாவது நினைக்கிறீங்க, அதுக்குன்னு சொல்லி கடன்ல எல்லாம் வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கோ ஏர்ன் இட். சீன் போடணும், ஒருத்தர் காட்டணும், என் ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்கான்றது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. இது வாங்கினா உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Cheers.